ஹாய் காய்ஸ், ஓம் சக்தி கோவிலுக்கு போயிட்டு அடுத்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டோம். அண்ணாமலையாரை பார்க்க நாங்கள் போவோம். காய்ஸ், போகும்போது ஒரு மலை மேலே கோட்டைகள் இருக்கிறத பார்த்தேன். உங்களுக்கு தெரியுதா? கோட்டை ரொம்ப பழமை வாய்ந்தது போல் இருக்குது. என்ன கோட்டைன்னு எனக்கு சரியாக தெரியலை. வாங்க அந்த கோட்டையை போயிட்டு அப்படியே விசிட் பண்ணிவிட்டு போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இந்த செவுருங்கள்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் மன்னர்கள் ராஜாக்கள் ஆட்சி பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இங்கே போர் வீரர்கள்லாம் நின்று போர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கோட்டைங்கள்லாம் புக்கில் பார்த்ததோடு சரி, நேரில் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. நாங்கள் போய் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இது ஒரு இடம். அது என்ன இடம்னு எனக்கு தெரியல. நாங்கள் மலை பக்கத்தில் இருக்கோம். அதோ லிதி. ஹாய். இதுவும் செஞ்சி கோட்டையாப்பா? ஏய், செஞ்சி கோட்டையா? ஹாய் காய்ஸ், நாங்க இப்ப செஞ்சி கோட்டைக்கு வந்திருக்கோம். அப்பா அட்டன்டக்குள்ள செஞ்சி அடிக்குறாப்பா. நம்ம இந்த தண்ணியில கால் வைக்க போறோம். ஆனா குளிரும். இந்த இவதான் எங்க அக்கா கீர்த்திகா. வாவ், செம்மையா இருக்கு. போயிட்டு குளத்தில் கால் நனைச்சிட்டு அப்படி கோவிலுக்கு போகிறோம். பக்கத்தில் ஒரு கோவில் இருந்தது. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மகிழன் என்ன பண்ணுறா பாருங்க. அந்த கோவில் ஃபுல்லாகவே குரங்குங்க தான் இருந்தது. ஒருத்தர் இந்த குரங்குங்களுக்கு பன்னு ரஸ்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மொத்தமாகவே குரங்குங்க தான். அதில் ஜோடி ஜோடியாக வேற சுற்றிட்டு இருந்தது. இப்படி ஒரு வியூ பார்க்கவே செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த மலைக்கு மேலே அந்த கோட்டையில் எப்படி இருந்திருப்பாங்கன்ற இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. செம்மையாக இருக்குது. நாங்கள் இப்போது செஞ்சிக்கோட்டை என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க, தேசிய கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கு காணப்படும் 3 மலைகளில் உள்கோட்டையும் கீழ்கோட்டையும் கொண்ட ராஜகிரி மலையே உயர்ந்ததாகும். இதை கோனார் வகுப்பை சேர்ந்த ஆனந்த கோன் என்பவர் கிபி 1200ஆம் ஆண்டு கட்டினார். இந்த ராஜகிரி கோட்டையானது 800 அடி உயர்ந்தது காணப்படுகிறது. 800 அடியாப்பா? சூழப்பட்டுள்ளதாலும் இங்கு மேல் கோட்டையானது 3 பக்கமும் உயர்ந்த மலைகளால் சூழப்பட்டுள்ளதாலும் 4ஆம் பக்கம் பெரிய பள்ளம் உள்ளதாலும் யாராலும் எளிதில் அங்கு செல்ல முடியாது. நடுவுல பள்ளம் இருக்கா? இங்கு அமைக்கப்பட்டுள்ள கோட்டை சுவரின் உயரம் அது ஒண்ணு இது ஒண்ணு. கோட்டை சுவரின் அகலம் 5 அடியாகும். இவை பல காலகட்டங்களில் கட்டப்பட்டதாகும். 2 பெரிய கருங்கற்கள். இது இந்த கோட்டையோட மேப்பாம். இதுல நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லுங்க. நம்ம இங்க இருக்கோம். எங்க இருக்கோம் அப்ப நம்ம இந்த ஒரு கோட்டை தான் செஞ்சிக்கோட்டைன்னு நினச்சோம். பட் 4 கோட்டையை சுற்றி நடுவில் தான் ராஜகிரி கோட்டை இருக்குது. இந்த மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம்னா இந்த இடத்துல இங்கே மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ. காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டைக்கு வந்திருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படி இப்படின்ட்டு டச்சப் குத்துட்டு மேலே போக முடியாது. ஏன்னா ரொம்ப ஹெவி ரெயினா வேற இருக்கு. ரெயின் டைம்ல மேலே போக முடியாது. ஸோ அதனால நாங்க கீழே இருக்க சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போறோம். நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் எங்க போறோம்ட்டு. காய்ஸ், நாங்க இப்போ ராஜகிரி கோட்டைக்கு போயிட்டு வந்தோம். எங்களுக்கு டைம் இல்லைனால நாங்க சீக்கிரமா வந்துட்டோம். நீங்க எங்கன்னா போய் பார்க்க. நாங்க இப்போ செஞ்சிக்கோட்டையில இருந்து கிளம்பிட்டோம். இந்த கதை ஸ்டோரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருன்னா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இது கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்ததே. இவரு சைடு இருந்தது ராணிக்கோட்டை, இந்த சைடுல இருந்தது ராஜா கோட்டை. எதுன்னு தானே இது செஞ்சிக்கோட்டை. சூப்பரா இருக்குல்ல.
ராஜராணி இருந்திருப்பாங்களா? ஒரு யூடியூப்ல ஆப்போசிட்ல அந்த ராஜாவும் ராணியும் இங்க இருந்து அப்படியே பாத்துக்கினே காதலிச்சாங்க அப்படி இப்படின்னு ஒன்று போட்டுருந்தானே. கைஸ், நீங்கள் இந்த கல் சுவர்லாம் பார்க்கும்போது இந்த பொன்னியின் செல்வன், பாகுபலி அந்த படத்துலலாம் போர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த வீரர்கள் வந்து மறைஞ்சு நின்று போர் பண்ணுவாங்களே அந்த இடம் தான் கைஸ். இதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ஓகே. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் எவ்வளோ இதுவாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, எவ்வளோ ஹைட்டில் இருந்திருக்காங்க, மக்கள்லாம் எவ்வளோ கீழே இருந்திருக்காங்கன்றது தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் இன்னும் எப்படி இருந்திருக்கும், அழிஞ்சது இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த காலத்தில் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ற மாதிரி இருந்தது. எங்களால் தான் மேலே போக முடியல. மேலே போகிறதுக்கெலாம் அலோடு இருந்தது. பட் நாங்கள் வேறு ஈவினிங் டைம் 3 o'clock ஆகிடுச்சு. 3 o'clock மேலே போகிறதுக்கே 2 hours மேலே ஆகுமா. ஸோ அதனால் வந்து நாங்கள் கீழேயே பார்த்துட்டு வந்துட்டோம். அது வேறு ரெயின் டைமில் வேறு வந்துட்டோம். அதனால் ரெயின் டைமில் மலை ஏற முடியாதனால கீழேயே பார்த்துட்டு வந்துட்டோம். செஞ்சி கோட்டைக்கு செல்லும் வழி. அப்போ நம்ம இவ்வளவு செஞ்சில தான் இருந்தோம். ஆமா गाइस, இங்க ஒரு மலை இருக்கு பாருங்க. இந்த மலை பேர் என்ன பேருப்பா? இது வந்து ராணி கோட்டை. அது மேல நம்ம பார்த்தது தான். இது ஆமா, அந்த கோட்டை தான். அங்க பாரு 3 பேர் இருக்காங்க அந்த மலைக்கு. गाइस, நாங்க இப்போ வந்து இந்த சைடு பாத போலப்பா, நீட்டா வளைஞ்சு இருக்கே அந்த கோட்டை. இங்க பாத்தீங்கன்னா ராஜா கோட்டை இருக்கு. இந்த சைடுல பார்த்தா ராணி கோட்டை. கைஸ், ஒரு வழியாக திருவண்ணாமலை வந்துட்டோம். செம்ம பனி, அதோட ரொம்ப டயர்டாக இருந்தது. நாங்கள் இப்போ போகாமல் நாளைக்கு காலையில் அண்ணாமலையில் பார்க்க போகிறோம். ரூம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஈஸி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.